இருப்பேன். நிறைய பேர் வந்து will want to discuss. ஓகே சார். சார் உங்க டீம்ல ஏதாச்சும் தொகுதியை பத்தி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி எனக்கு பேச தெரியும் சக்கரவர்த்தி, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவரு பிஆர்ஓவா நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவர் இறங்கி போயிட்டாருன்னா நீங்க கூட்டிட்டு வரணும், கொஞ்சம் பாத்துக்கிறீங்க. பெரிய பெரிய டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு வந்த மாதிரி. வசந்த் மைக் நான் குடுக்குறேன், கொடுத்தவங்களே கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் மத்தவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கறது? நானு ஒரே நிமிஷம் கப்லன், ஒன்னே மட்டும் ஸ்ரீநகர் இல்ல கப்லன் ப்ரோ திரும்ப திரும்ப வந்து கேட்டிருந்தாங்க. ஆகாஷ் ஒரு நிமிஷம் இருடா, நான் பேசிக்கிறேன். அவேக் ப்ரோ, நெக்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா போல்ல எடுப்பீங்கல்ல, உங்க டீம்ல ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க ப்ரோ, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். டீம்லாம் கிடையாதுங்க, நான் சிங்கிள் ஆளு, தனி ஆளு. ஆக்சுவலி ஹாட்ஸ் ஆஃப் ப்ரோ, மொத்தமா 230 தொகுதி பக்கமா, ஏன்னா நீங்க கன்னியாகுமரி போலன்னு சொல்லிட்டீங்க, 4 தொகுதி விட்டுருவோம். 230 தொகுதி தனியால பம்பரமா சுத்திருக்கீங்க. கேளுங்க, நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் போல, கடலோர இருக்கிற எல்லா தொகுதியும் நான் விசிட் பண்ணல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இன்க்ளூடட். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, வேதாரண்யம், கடலூர், அதெல்லாம் கடலோர இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். நான் திருச்செந்தூர் அங்கெல்லாம் போல. நான் போல. கேட்டீங்களா? ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா பல்ஸ்? ஓகே, ஸ்லோபன். ஏங்க நான் தொகுதி கேட்கணுங்க, எனக்கு கேட்டு போயிடுறேன். நாமக்கல் 6 தொகுதி இருக்கீங்களா? அதுல 6ல எத்தனை டிவிக்கு, எத்தனை டிஎம்கே, எத்தனை ஏடிஎம்கே? எந்த 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 இடம்? நாமக்கல். நாமக்கல் நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம், இந்த 3 சீட்டும் தாவேகா லீடிங்ல இருக்கு. பாக்கி 3 தொகுதி சொல்லுங்க. பரமத்தி வேலூர், அதுவும் சொல்லுங்க. அப்புறம் 4 வந்துருச்சுன்னு 2 நீங்க தான் சொல்லணும். போயிருக்கீங்க சொல்லுங்க. நான் இப்ப லேப்டாப் மூடி இருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்ல. சேந்தமங்கலம், ஆமா, அது டிவிக்கே. அப்புறம் குமாரபாளையமும் டிவிக்கே தான். சூப்பர் ப்ரோ, थैंक यू. ஆமா, தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு டிவிக்கேன்ற மாதிரி போயிட்டு வந்து 2 தொகுதியில எத்தனை ஓட் லீடிங்ல ஜெயிப்பாரு? இல்ல அது சொல்ல முடியாதுங்க. அது வந்து சொல்ல முடியாது, மார்ஜின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம், யுவராஜ் வந்திருக்கிறாரு, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் மைக் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். 2 வசந்தை கொண்டாரு, நீ அமைதியா இருந்தீங்கன்னா போதும். எனக்கு மெட்ராஸ் பையன் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்லாட் வேணும். ஓகே ஓகே. சவுந்தர், क्वेश्चन கேளுங்க. சவுந்தர், எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க கபிலன். நான் அவே கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே 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 ஹரி, இப்ப லிசன் போங்க ஹரி ப்ளீஸ். கேட்டிங்களா? நான் அடுத்த லிசனர் ஸ்பீக்கர்ல இருக்கற, மறுபடியும் ஸ்பீக்கர் கிடைக்காது. நான் ஒரு வாரமா நான் கொடுப்பேன். ஐ பிராமிஸ், சத்தியமா கொடுப்பேன். யுவராஜ் சார் கேக்குதா? யுவராஜ் ப்ரோ, யுவராஜ், ஹலோ, நான் பேசுறது யாருக்கா கேக்குதாப்பா? கேக்குது. ஓகே சவுந்தர், உங்க क्वेश्चन கேட்டீங்கன்னா, இல்லனா நான் அடுத்து உங்களுக்கு மைக் கொடுப்பேன். சவுந்தர் क्वेश्चन கேக்கலையா? வேற ஏதோ கேக்குறாங்க. சரி சவுந்தர் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் லிசனருக்கு போங்க. நான் மத்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் கேட்டுறேன். என்னுடைய தொகுதி வந்து வேலூர் தொகுதி. வேலூர்ல எது வின் பண்ண சொல்றாரு அவரு? அவேக் சொல்லுங்க. டிவிக்கே தான் வேலூர் தொகுதியில. டிவிக்கே எதை வச்சு சொல்றீங்க? அது மட்டும் கொஞ்சம் ரீசன் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நான் வேலூர்ல பிறந்து வளர்ந்தது வேலூர்ல. அதான் ப்ரோ, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அது மட்டும் கொஞ்சம் ரீசன் மட்டும் சொல்லிடுங்க. சர்வேல டேட்டால லீடிங்ல வந்திருக்காரு. அதான் ப்ரோ, என்ன சர்வே, என்ன ரீசன் சொல்லுங்க. என்ன டேட்டா எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? இல்ல, சர்வே தமிழ்நாடுல ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்ல. சோ வேலூர் தொகுதியில கிடைச்ச டேட்டா வச்சுன்னு சொல்றேன், லீடிங்ல வந்திருக்காரு. என்ன டேட்டா எடுத்தீங்க வேலூர்ல இருந்து? எத்தனை பர்சன்டேஜ் என்ன டேட்டான்னு கேக்குறாரு சார், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, அதான் நான் சொன்னேன், லேப்டாப் மூடி இருக்கு இப்ப அப்படின்ட்டு. ஓகே ஓகே, இல்ல திறந்தா எல்லாம் வந்துரும் சவுந்தர் சார். அவரு சார் லேப்டாப் பக்கத்துல இருக்கா இல்ல ஆபீஸ்ல இருக்கீங்களா சார்? இல்ல, சண்டே லேப்டாப் பக்கத்துல தான் இருக்கு. போகையா அதை ஓபன் பண்ணுங்க. இந்த டேட்டா என்ன டேட்டா மட்டும் சொல்லுங்களா? என்ன டேட்டா எடுத்துட்டீங்க, எப்படி சொல்றீங்க? லேப்டாப்ல பார்த்த ஞாபகம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. என்ன क्वेश्चन கேக்குறீங்க நீங்க? என்ன டேட்டா
என்ன டேட்டானா என்ன அர்த்தம்? ஓட்டர் டேட்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். டேட்டானா என்னன்னா இல்ல ப்ரோ எத்தனை 18 கபிலன் இந்த ஆளோட வார்த்தை சரியில்லை. எடுத்தீங்க சர்வே எத்தனை பேருக்கு எடுத்தீங்க? என்ன டேட்டானா என்ன அர்த்தம்? கோபப்படாதீங்க அவைக்கன் சார், கோபப்படாதீங்க. அவரு என்னன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக கேட்டேன். கோபப்படாதீங்க. என்ன டேட்டானா என்ன அர்த்தம் சொல்லுங்க தானே இருக்கு. ஓட்டர் டேட்டானே சர்வே எடுத்தீங்க. வேலூர் இப்ப அவர் கேட்டது இல்ல, நான் சொல்றேன். கோபப்படாதீங்க, பாத்துப்படாதீங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒரே நிமிஷம் எதுக்காக கேக்குறேன்னா, இங்க வந்து சோசியல் மீடியால பேசுறதுக்கும் நான் களத்துல பார்க்கறது ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குது. இப்போ நான் வேலூர்ல காகிதப்பட்டுன்ற ஏரியால இருக்கேன். அதுல வந்து 2 ஸ்கூல்ல வந்து போலிங் ஸ்டேஷன் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து 2 பூத் இருக்குது, இன்னொரு ஸ்கூல்ல வந்து 6 பூத் இருக்குது. 6 பூத்து இந்த ஒரு 2 பூத் 8 பூத் என்னுடைய ஏரியால இருக்குது. அந்த ஏரியால வந்து ஏடிஎம்கே ஒரு குரூப் வந்து ஒரு 50-100 பேர் வந்து உட்காந்து எல்லா வீட்லயும் போயிட்டு ஓட்டு கேட்டு எல்லாம் செய்யறாங்க, துண்டு போட்டு செய்யறாங்க. டிஎம்கே குரூப் ஒரு 100 பேர் வந்து எல்லா வீட்லயும் போட்டு செய்யறாங்க. ஆனா டிவிக்கு ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு வீட்லயும் போய் ஓட்டும் கேட்கல. ஒரே ஒரு பையன் மட்டும் துண்டு போட்டுன்னு உட்காந்துதான். மற்றபடி இங்க வந்து டிவிக்கேன்ற ஒரு கட்சியே கிடையாது இங்க. அப்படி இருக்க சொல்லி டிவிக்கே வின் பண்ணுன்னு எதை வச்சு சொல்றாரு தெரியல. நேரடியா ஓட்டு கேட்டதா ஓட்டு போடுவீங்களோ? யாராவது ஓட்டு கேட்டதா ஓட்டு போடுவீங்களோ? இல்ல ப்ரோ, பேசுறீங்க நீங்க. இல்லையே ஐடியா ஏதாவது இருக்கா இல்ல எலெக்ஷன், இந்தியன் எலெக்ஷன் பத்தி? இல்ல யாராவது வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டதா ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு இல்லாட்டா சொந்த சிந்திச்சு ஓட்டு போட மாட்டீங்களா? ஆள் இருக்கானோ இல்லையோ ஒரு மாற்ற அலை ஓடுறது தமிழ்நாட்டுல. வேலூர்ல டிவிக்கே தான் லீடிங். ப்ரோ அவேக்கன் ப்ரோ, நாளைக்கு ஸ்பேஸ் வருவீங்களா ப்ரோ? கண்டிப்பா நீங்க வரணும் ப்ரோ, நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பீங்க. சௌந்தரராஜன் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க வேலூர்ல எடுத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் ஆண்கள், எத்தனை சதவீதம் பெண்கள், மாற்று கேளுங்க. சொல்லுங்க. வேலூர் சர்வேல 167 voters சர்வேல, ஓகேவா? திமுக அலையன்ஸ் 52 அதிமுக அலையன்ஸ் 41, நாம் தமிழர் 3, விஜய் 71. ஓகே. ஆனா லேடிஸ் ஓட்ல திமுகவும் தவேகவும் ஓரளவு சேம் இருக்கு. அதிமுக ரொம்ப கீழே இருக்கு. ஓவரால் ஒரு ஓட் பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து திமுக 34%, டிவிகே 43%, அதிமுக 22%. 22 அதிமுக, 34 திமுக, 43 தவேக. இதான் டேட்டா. ஓகேவா? ஓகே அவைக்கன் நீங்க டிவிகே 167 டிஎம்கே சம்திங் என்டிஏ சம்திங் எல்லாமே ரைட் ப்ரோ. இருங்க ஒரே நிமிஷம். கபிலன் நிறைய பேர் சேட் டைட்ல பேசுறா. ஒருத்தரா கேளுங்க, எல்லாரும் ஒருத்தரா கேளுங்க. அவைக்கன் ப்ரோ, நீங்க இப்ப வந்து டிவிகே 160 பிளஸ் டிஎம்கே சம் 20 என்டிஏ சம் 20 சொல்றீங்க. ஓகே, அந்த இது ஓகே. பட் நீங்க எதுலயுமே வந்து எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சி வின் பண்ணணும்னு டேட்டா சொல்லிடுங்க. பொதுவா இவ்வளவு நம்பர்ஸ் மட்டும் சொல்றீங்கல்ல, நீங்க தொகுதி வாரியா நீங்க 4 நாள் முன்னாடி போட்டிருக்கேன். டிஎல்ல செக் பண்ணுங்க. 4 நாள் முன்னாடி போட்டிருக்கேன். ஒரு யாரோ ஒருத்தர் ஃபாலோவர் கேட்டாரு, அது போட்டிருக்கேன். 234 கான்ஸ்டிட்யூன்சிக்குமே நீங்க எந்தெந்த பார்ட்டி வின் பண்ணணும்னு தனித்தனியா போட்டுருக்கீங்களா? ஆமா. ஓகே விஜயராஜ், ஒரு எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन. டைம் ரொம்ப பெண்டிங். 46 பேர் பெண்டிங்ல இருக்காங்க. மைக் இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கணும் வாய்ப்பு. பில்லாழுக்கு ஓவர் டு பில்லாழுக்கு. பில்லாழுக்கு அப்புறம் 11:30க்கு நான் கிளம்பறேன் கபிலன். எனக்கு ஓகே சார். 11:30க்கு தான சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். பில்லாழுக்கு சொல்லுங்க. கேட்க அவைக்கன்ட் ஏதோ ஒரு क्वेश्चन கேட்க வேண்டியதா கேளுங்க. இருக்கீங்களா பில்லாழுக்கு? பில்லால பிஎல்வி இருந்தா கேளுங்க, இல்லனா மீட்ல போயிருங்க. அடுத்த கேட்பாங்க. பில்லாழுக்கு சரி, ஓகே. பிளம்ப், உங்களுக்கு ஏதோ क्वेश्चन இருந்தா கேளுங்க. ஆமா, எனக்கு 2 கேள்வி இருக்கு. நான் பேச கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஓகே. சோ நான் புதுக்கோட்டை சைடு. புதுக்கோட்டையில போய் ஏடிஎம்கே தான். இந்த தடவை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க கெஸ் படி. புதுக்கோட்டை டவுன் தொகுதியில விஜய் லீடிங் மாதிரி வருது. இப்போ விஜயபாஸ்கரோ இல்ல இவங்களோ வரல. ஓகே. இன்னொரு क्वेश्चन வந்து, இந்த மோட் ஆஃப் போலிங், இது வந்து எக்ஸிட் போல் நீங்க போன்ல எடுத்தீங்களா, எப்படி எடுத்தீங்க? இல்ல, நான் எக்ஸிட் போல் பண்றது கிடையாது. இது ப்ரீ போல் எக்ஸசைஸ். ஓகே, ப்ரீ போல் எக்ஸசைஸும் நீங்க எப்படி கெஸ் பண்றீங்க?
டிராவல் போன்லாம் கிடையாது, டிராவல் பண்ணிருக்கேன், ஏன்னா ஆன்லைன்ல கொஞ்சம் 85 எடுத்திருக்கேன், பூத் இருக்கு டிராவல் பண்ணிருக்கேன். டிராவல். ஸோ கேட்டு கேட்டு நீங்க வந்து பேப்பர் எழுதிப்பீங்க ரைட்டா? என்னங்க? இல்ல நீங்க எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்றீங்க, நீங்க கேட்டு கேட்டு பேப்பர் எழுதிட்டு நீங்க போய் ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்களா இல்ல ஆமா, ஆன்லைன்ல ஒரு ட்ராவலுக்கும் ஒரு புஸ்தகம் 2 புஸ்தகம் எடுத்துன்னு போவேன், மக்கள் கிட்ட கேட்டு அதுல நோட் பண்ணிப்பேன், வீட்டுக்கு வந்தப்பறம் அந்த டேட்டாலாம் எக்ஸல்ல போடுவேன், ஆட் பண்ணுவேன். ஓகே. அப்ப வந்து நீங்க ஒரு எக்ஸல் மாதிரி பேப்பர்ல எழுதி மேல் ஃபீமேல் அவங்களோட ஜெண்டர் என்ன, அவங்களோட இது என்ன கேட்டகரி என்ன எல்லாம் எழுதி ஒவ்வொன்றா எழுதி நீங்க போய் எழுதி வீட்டில் எழுதிப்பீங்க. ஓகே. ஆமா, ஜெண்டர் தான் நோட் பண்ணுவேன் மெயினா. ஓகே. ஏஜ் நோட் பண்ண மாட்டீங்க? ஏஜ் நோட் பண்ண மாட்டேன். ஆனா ரஃபா ஒரு போல் பண்றது ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன், எல்டர்லி, மிடில் ஏஜ், யங் அப்படின்ட்டு. ஓகே. இந்த 3 கேட்டகரி தான் வச்சிருக்கீங்க. ஓகே. டெமோகிராஃபிக் நீங்க வேற எதுவும் பார்க்கல, அவங்களோட ரிலிஜியனோ எதுவும் கேட்கல, ரைட்? சால் ஓகே. டெமோகிராஃபினா ஒரு லார்ஜ்லி ஒரு லோவர் இன்கம் அண்ட் அதோட கீழே இன்கம், அதுதான் மெஜாரிட்டி போல் பண்ணுவேன். மிடில் இன்கம், லோவர் இன்கம், பாமர மக்கள். ஓகே. அப்ப நீங்க இந்த மாதிரி ஐடி பார்க்ல போய் அங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்களா? இல்ல அங்கெல்லாம் போறது ரொம்ப அங்க போவே இல்லை. ஐடி பார்க்கு மால்ல எடுத்திருக்கேன் ஒரு தரம், தாம்பரம்க்கும் பல்லாவத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய மால் இருக்கு, அங்க எடுத்திருக்கேன். அங்க நிறைய பேர் வரும், கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல கேஃபெட்டேரியா நிறைய இருக்கு, அங்க எடுத்தேன் ஒரு தரம். இப்போ மதுரை சார் என் ஊருக்கு எடுத்தீங்களா சார்? என் ஊருக்கு எடுத்தீங்களா சார்? காட்டமன்னார் கோவில் வந்திருந்தேன் கபிலன். எங்க சார், எங்க எடுத்தீங்க? காட்டமன்னார் கோவில் டவுனுக்கு நடுவுல வந்து பேசினேன். அதான் சார், எங்க டவுன்னா நாலே தெரு தான் இங்க மொத்தமா. எனக்கு ஞாபகம் இல்ல கபிலன், நான் வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணிருக்கேன், நான் நோட் வச்சுக்கல. காட்டமன்னார் கோயில்ல பஸ் ஸ்டாண்டா இல்ல பக்கத்துல அங்கலம்மன் கோயிலா? ஞாபகம் இல்ல. ஓகே. ஐயா வைக்கையா, வணக்கம் ஐயா. கேட்கிறேன், நீங்க ஸ்பேஸ் எடுத்து ஆல் கொடுங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. ஐயா வைக்கையா சொல்லுங்க. ஐயா எங்க ஊர்ல வந்து திருக்கோவிலூருங்க ஐயா. ஓகே. திருக்கோவிலூர் டிஸ்ட்ரிக்ட் எங்க ஊர்ல யாருங்க ஐயா வரும்? ஏன்னா கடைசி 3 வாட்டியும் டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. திருக்கோயிலூர் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே. டிவிகே எட்ஜ் மாதிரி தெரியறது. ஆனா சார் எனக்கு சொல்றீங்க நடுவுல எனக்கு ஒரு டவுட் சார். அந்த இது சார் டிவிகே எட்ஜ்னா என்ன சார்? அது நான் சாம்சங் எட்ஜ் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த இதெல்லாம் கேள்விப்பட்ட. இது என்ன சார் டிவிகே எட்ஜ்? பேச்சு வேண்டாம்ப்பா. இல்ல சார் நான் விளையாட்டு கேட்கல சார், சீரியஸா கேக்குறேன். எனக்கு புரியல சார். சார் எனக்கு இங்கிலீஷ் பேசிக்கலி ஐ அம் நாட் கம்ஃபர்டபிள் வித் இங்கிலீஷ். சாம்சங் எட்ஜ்னா என்ன அர்த்தம்? சார் அத நான் அங்க தான் சார் அந்த எட்ஜ்னா என்ன சார் மீனிங்? அதுக்கு என்ன புரியல சார், சொல்லுங்க. டிஎம்கே 37%, டிவிகே 39%. சோ அது வந்து ஒரு கிளியரா சொல்ல முடியாது, ஒரு எட்ஜ் தான் சொல்லலாம். நெக் டு நெக்னு சொல்வாங்க அந்த மாதிரிங்களா? அதிமுக 23%, டிவிகே 37%, சாரி டிவிகே 39%, டிஎம்கே 37%. சோ அது ஒரு க்ளீன் டிஃபரன்ஸ் இல்ல, அதனால எட்ஜ்னு சொன்னேன். சரியா? வெரி குட். ரைட் சார். யூ ஆர் டாக்கிங் அபௌட் திஸ் திருக்கோயிலூர் டிஸ்ட்ரிக்ட். திருக்கோயிலூர் தொகுதி. Wow, wonderful. Especially with the age limited, எந்த ஏஜ்ல சார் நியூ voters ஜாஸ்தி இருக்காங்களா இல்ல சீனியர் voters ஜாஸ்தி இருக்காங்களா சார்? ஆக்சுவலா அங்க விஜய்க்கு சப்போர்ட், டிவிகேக்கு இல்ல சப்போர்ட் வந்து யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ், லேடிஸ்ல விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற ஏஜ் குரூப்ல திமுகக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு, அதிமுகக்கு கம்மியா இருக்கு. சமங்க. சூப்பர். ஓகே முடிச்சு. அடுத்து அஸ்வின். அனதா கபிலன் ஒரு சான்ஸ் தரீங்களா? நான் கொஞ்சம் பேசிக்கிறேன், ஒரு சான்ஸ். ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அரியலூர் இது வந்து அத்துப்படி நாங்களும் வந்து சர்வே பண்ணியிருக்கோம். ஒன்று போவோம் சொன்னதில். காட்டுமன்னார் கோயில் டஃப் ஃபைட் பிட்வீன் பிஎம்கே அண்ட் விசிகே. விஜய் ஒன்லி ஹோல்டு 25,000 of votes as per the survey. கோனகிரி ஆல்ரெடி ஏடிஎம்கே சீல்டு. டஃப் ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. நெய்வேலி already ADMK sealed. Neyveli fight between ADMK and DMK. Okay. Kadalur town already ADMK sealed. Fight between ADMK and DMK. Viruthajalam fight between PMK and DMDK. Okay. Kurinjipadi, it's a very tough fight for MRK. Fight between ADMK and DMK. Okay. Kadalur district, as per our survey, எல்லா இடத்துலையுமே ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஆர் பிஎம்கே ஒன் பிளேஸ்
பண்ருட்டி இட்ஸ் ஆல்ரெடி சீல்டு ரைட். உங்களுக்கு கடலூர் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆல்ரெடி கடலூர் சொன்னீங்க. பண்ருட்டி ஆல்ரெடி சுருக்கமா கேளுங்க. ஏடிஎம்கே அதான். இப்போ அவேக் சொன்னார்ல இந்த நம்பர்ஸ் எல்லாமே இவர் வந்து வின்னிங்கை பத்தி பேசுறாரா இல்ல டிவிக்கே டெபாசிட் அத்தனை இடத்துல வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரா? அது மட்டும் ஒரு கிளாரிபிகேஷன் இருந்தா. அவர் ஜெயிக்கிறது சொல்றாரு கரெக்டா. எனக்கு டெபாசிட் வாங்குறது தான் அந்த கவுண்ட் கரெக்டா இருக்கும். அதுமே இல்ல நீங்க டெபாசிட் சொல்றீங்க. ஆக்சுவலி அவர் சொன்னது என்னன்னா ஜெயிக்கிறது. இல்ல நாங்களும் சர்வே பண்றோம். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து எங்களுக்கு வந்து கையில இருக்கு டேட்டா, ஓகேவா? அரியலூர் டிஸ்ட்ரிக்டும் கையில இருக்கு, தருமபுரி எல்லாமே கையில இருக்கு. இவர் சொல்ற டேட்டா எதோடையும் மேட்ச் ஆகலையே. நான் டெபாசிட் நினைச்சேன். இல்ல அவேக்கன் சார் இருக்கீங்களா? என்ன வேணும்? இல்ல அவரும் ஒரு டேட்டா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிருக்காரு கடலூர்ல. சோ அத பேஸ் பண்ணி அவருக்கு क्वेश्चन கேக்குறாரு. உங்க பதில்? क्वेश्चन ஒண்ணும் கேட்கல. அவர் ஒண்ணும் क्वेश्चन கேட்கல. இல்ல அவர் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்கன்னா அவர் டேட்டா சொல்லுதுன்றாங்க. நீங்க ஜெயிக்கிறதுன்னு சொல்றீங்க. அவரோட கணிப்பு அவரோடே விடுங்க. அவரோட சார் நீங்களே வச்சீங்களா சார்? அரண் சார் உங்க டேட்டா நீங்க சொன்னா மட்டும் எல்லாரும் ஏத்துக்கணும். நாங்க டேட்டாவோட ப்ரொவைட் பண்ணா அப்படி நான் சொல்லவே இல்லையே. அப்போ இது வந்து உங்களோட கணிப்பு தான், ரியல் டேட்டா இல்லன்னு எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிடலாமா? நாளைக்கு எப்படி வேணா எடுத்துக்கங்க. ஐ டோன்ட் கேர்ங்க. ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ யூ ஆர். விடுங்க. எனக்கு தெரியும் சார் நீங்க யாருன்னு. இல்ல வேண்டாம். ஆரம் அப்புறம் போய்டுவார். ஆரம் ப்ளீஸ். சரி ஓகே. அதாங்க இது நம்ம ஃபைனல் வெர்டிக்ட் முடிச்சிடுறேன். இந்த கவுண்ட் வந்து நம்ம டெபாசிட் வாங்குறதுக்கு எடுத்துக்கலாங்க. டிவிக்கு அதுமே டஃப் தான், ஓகேவா? டெபாசிட் வாங்குறதுக்கு அவர் சொன்ன கவுண்ட் எடுத்துக்கலாம். தட் இஸ் ஆல்சோ டூ டஃப். அதுமே டஃபா தான் இருக்கும். ஓகே எப்பா, நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன்ப்பா. வெயிட் பண்ணுங்கப்பா. ஒரு தடவை பேசிட்டீங்கன்னா இப்ப நான் கொடுக்குறேன். நான் ருட்டீனா எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஒரு தனி மனிதன் 234 தொகுதியிலையும் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னா அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். we should really appreciate that, Dr. நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் டு தட். யாராவது கிளாப்ஸ் ரெட் டிராகன் இருந்தனா கிளாப்ஸ் ஒன்னு போடுங்க பிரதர். நாளைக்கு நீங்க வாங்க பிரதர். காலையிலே வந்துருங்க. 6:30க்குலாம் வந்துருங்க பிரதர். நம்ம பேசுவோம். அவேக்கன் சார் இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. ப்ளீஸ் சாரி ஃபார் தி. இன்னொரு 10 பேர் இருக்காங்க. சங்கர் அடுத்து மிஸ்டர் சுருக்கு. சங்கர் யாரோ புஷ்பான யாத்திரை வந்திருக்கீங்க. கேட்க வேண்டியது கேக்குங்களா? நான் பேசலாமா? கேளுங்க. அவர்கிட்ட ஏதோ ஒரு கேள்விதான். புஷ்பா கவின் கேளுங்க. ஒரே கேள்விதான். நீங்க நெய்வேலியில ஒர்க் பண்றீங்கன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. குறிஞ்சிப்பாடி தொகுதி பத்தி சொல்லுங்க சார். இல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதியில எனக்கு டேட்டா கம்மியா இருக்கு. டிவிகே மைல்டு லீடிங் மாதிரி இருக்கு. ஓகேவா? ரொம்ப பக்கத்துல தான் சார் இருக்கு. நீங்க தான் ஃபுல்லா எடுத்திருக்கீங்க. குறிஞ்சிப்பாடி தொகுதி பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வடலூர் வழியா நான் டிராவல் பண்ணிருக்கேன். அண்ட் குறிஞ்சிப்பாடி கொஞ்சம் வோட்டர்ஸ் அதர் ஏரியாஸ்லயும் எனக்கு கிடைச்சிருக்காங்க மேடம். அங்க யார் வருவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது இருங்க. குறிஞ்சிப்பாடி யார் வருவாங்கன்னு உங்களோட கணிப்பு சொல்லுங்க. இல்ல குறிஞ்சிப்பாடி இல்ல, இப்போதைக்கு திமுக தான் போட்டிருக்கேன். டிவிகே இல்ல. என்னோட எக்ஸல் இப்பதான் செக் பண்ணேன். திமுக வந்து போட்டிருக்கேன் ஃபைனலா. ஓகே சார். थैंक यू சார். பரவாயில்லை சார். நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இவ்வளவு எடுத்துருக்கீங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான் உங்களுக்கு. थैंक यू. அப்ரிஷியேட் பண்றதுக்கு எங்களுக்கு தமிழ்ல வார்த்தையே இல்ல. தமிழ்ல டிக்ஷனரியில சர்ச் பண்ண சொல்லிருக்கேன். அடுத்து ராஜ் வெங்கட். நீங்க விளையாட்டுத்தனமா பேச ராஜ் வெங்கட். அடுத்து ஸ்லோபன் சார். விருதுநகர் மாவட்டத்துல மொத்தம் திருச்சுழி, அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி, ஸ்ரீலித்தூர், ராஜபாளையம். ஸோ இதுல யாரு எந்தெந்த ஊர் எந்தெந்த தொகுதியும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும் சார். அருப்புக்கோட்டை திமுக, திருச்சுழி டிவிகே, சிவகாசி டிவிகே, ராஜபாளையம் லெஸ் டேட்டா, சாத்தூர் லெஸ் டேட்டா பட் டிவிகே மைட் வின். விருதுநகர் வந்து கொஞ்சம் கணிக்கிறது கஷ்டமா இருக்கு. தேமுதிகவா டிவிகேவான்ட்டு. டிவிகே தான் பிரதர் வரும். அங்கேயும் டிஎம்டிகே இல்லனா டிவிகே அப்படிதான் வருதுங்களா? டிவிகேக்கு தான் நிக்கிறாரு. விஜய் பிரபாகரன் நிக்கிறாரு தேமுதிகல இருந்து. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யூஸ்வலி தேமுதிகக்கு நல்ல அந்த திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர்ல தேமுதிகக்கு கொஞ்சம் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க நிறைய பேரு. இவரோட மெமோரியலும் அங்கதான் இருக்கு போல் இருக்கு விஜயகாந்தோட. டிவிகேக்கு ஒரு எட்ஜ் இருக்குங்க. அது மிஸ்டர் சுருக்கு. ஓ டு மிஸ்டர் சுருக்கு.
இல்ல கேட்டாச்சு. அண்ணாத்த அவர் ராஜவங்க ஒரு ஊரை கேட்டீங்க. மிஸ் பண்ணிட்டாரு. அவேக் சார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மிஸ் பண்ணிட்டாரு அண்ணாத்த. ஸ்ரீவல்லிபுத்தூர் சரி இருக்கட்டும். ராஜவங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்லோபன் அடுத்து மிஸ்டர் சுருக்கு. ஸ்லோபன் அடுத்து மிஸ்டர் சுருக்கு. ஸ்லோபன். வணக்கம் அவேக், வணக்கம். எனக்கு என்ன கேள்வினா, நீங்க இது வரைக்கும் நிறைய போல் எடுத்திருப்பீங்க. அதனால உங்களோட ஹிட் ரேட் என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி, இந்த இதுலயே வந்து நீங்க என்ன மெத்தட் மாதிரி ஃபாலோ பண்ணீங்க? ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி டெமோகிராஃபிக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, வேற வேற கம்யூனிட்டியில இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ சாம்பிள் சைஸ்லாம் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க? இது என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இதில் என்ன கான்ஃபிடென்ஸ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களால் அது சொல்ல முடியல. அப்போது பேஸ்ட் ஆன் யுவர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சு உங்களால் அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம்ல. ஏன்னா நீங்கள் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இஃப் திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட், உங்களால் வந்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க, அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ்ல ஒரு 9 எலெக்ஷன்ஸ் பண்ணிருப்பேன். அதுல வந்து ஒன்னு ராங்கா போச்சு ரொம்ப. கர்நாடகா 2023. சார் தமிழ்நாட்டுக்கு வந்துரும். அதான் தமிழ்நாடு பண்ணல முன்னாடி. அண்ட் ஒரு பாக்கி ஒரு 5 கரெக்டா வந்தது. பாக்கி 2ல டைரக்ஷன்லயே ரைட்டா வந்தது. ஆனா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் வின்னிங் பார்ட்டியை. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் 2022 வந்து பிஜேபியோட வின் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். பீகாரோட பிஜேபி வின்னும் அண்டர் எஸ்டிமேட் இல்ல பண்ணிட்டேன். நீங்க வந்து அதான் எவ்வளவு பெர்சென்ட் நீங்க சிம்பிளா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எவ்வளவு கரெக்டா அதான் 9ல இருந்து 5 கரெக்டா வந்தது, 1 ராங்கா வந்தது. ஓகே, பாக்கி பேலன்ஸ்ல டைரக்ஷனலி கரெக்டா வந்தது, அண்டர் எஸ்டிமேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க கேட்ட क्वेश्चन வந்து புரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு நிமிஷம். இதுல வந்து இப்போ நீங்க இந்த எட்ஜ் கேஸ் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க 37-39% அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் கொடுத்தீங்க 150 to 210 என்னமோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்போ அதுல நீங்க இந்த ஐம் அஸ்யூமிங் இந்த எட்ஜ் எல்லாம் நீங்க ஃபேக்டரிங் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் இந்த எட்ஜ் எல்லாம் விஜய் தோத்துட்டாருனா கூட அந்த 150 வருவாருங்கிறது தான் உங்களோட கணிப்பு, கரெக்டா? கொஞ்சம் எட்ஜ் சீட்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன போலாம். இல்ல அது தோத்தாலும் 150 ஜெயிப்பாருங்கிறது தான் உங்களோட கணிப்பு. இதை தானே சொல்ல வரீங்க நீங்க? ஒரு பேஸ் ஒரு 150 மாதிரி தெரியுது. ஓகே 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 முடிச்சு அடுத்து மிஸ்டர் சுருக்கு. அவேக், கீழ்வேலூர் தொகுதி யார் ஜெயிப்பா? கீழ்வேலூர் எங்கிட்ட டேட்டா கம்மியா இருக்கு. நான் சொன்னேன்ல, அது வந்து கடலோர தொகுதி நான் போல அப்படின்ட்டு. நாகப்பட்டினம், கீழ்வேலூர் கொஞ்சம் கடலோர தொகுதிகள். சார் அப்ப கடலூர் மாவட்டம் இல்ல, நான் சொன்னேன் கடலோர தொகுதி போல, தட் இன்க்ளூட்ஸ் கடலூர் ஆல்சோ. அப்ப கடலூர் அப்ப என் ஊருக்கு வரலீங்களா? கடலூர் வரல, ஆனா கடலூர் வந்து டிவிகே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. வரல, ஆனா டிவிகே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கடலூரோட ஓட்டர்ஸ் எனக்கு வேற இடத்துல கிடைச்சிருக்காங்க நிறைய பேர். ஓகே 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 ஓகே. வெளியூர்ல இருந்திருக்காங்க கூட இருக்கு. சார் கேட்டுங்க. என்னன்னா, விஜய்க்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய அலை இருக்கு, ஆனா எப்படி திமுக அதிமுக இத்தனை சீட் வாங்குறாங்க? 200 சீட்டுக்கு மேல விஜய் ஜெயிக்கணும்ல. 150 to 215 சொல்லிருக்கேன். அப்ப அவ்வளவு அலை இருந்து கூட எப்படி 150 தான் வருது விஜய்க்கு? அந்த அது அலையா இல்லையான்னு நாளைக்கு தெரியும். அலை இருந்தா எவ்வளவு பெரிய அலைன்னு நாளைக்கு தெரியும். அலையா நாளைக்கு தெரியும். அலை உங்களால நினைக்க முடியல அப்பனா? இல்ல, அது வந்து ஒரு நியூ கம்மர்ல, அவருக்கு பாஸ்ட் ஓட்டிங் எதுவும் we don't have any data. பாஸ்ட் ஓட்டிங் என்ன செல்வாக்கு. அப்ப நம்ம எல்லாமே நம்ம ஒரு அசம்ப்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கு வச்சுதான் கொடுக்குறீங்க. என்கிட்ட என்னோட எக்ஸல்ல தாவேகா 167 சீட்ஸ்ல லீடிங் இருக்கு. அவேகன் சார், சாரி ஃபார் தி இன்டரப்ட். இப்போ நீங்க திருமங்கலத்துல சொன்னீங்க இல்லையா? ஆமா. அங்க திமுகவே நிக்கலையாமே, தேமுதிக தான் நிக்குதாமே. அதான் திமுக. என்ன தொகுதி சொல்றீங்க? சாரி, திருமங்கலமா? அதான் திருமங்கலத்துல விஜய் தான் லீடிங்ல இருக்காரு. யாரு நின்னாலும் விஜய் தான் லீடிங். ஓகே, யார் நிக்கிறாங்க நிக்கல. ஓகே 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 ரைட். அஸ்வின், ஓவர் டு அஸ்வின். அடுத்து சுதாகர், உங்களுக்கு வரேன். கேக்குது. பொள்ளாச்சி தொகுதி மட்டும் யார் ஜெயிப்பா? எது? பொள்ளாச்சி. சாரி, என்ன தொகுதி கபிலன்? என்ன தொகுதி?
பொள்ளாச்சி பொள்ளாச்சி bro. திருவாச்சி பொள்ளாச்சி 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 டிவிக்கு. டிவிக்கு. ஓகே, அடுத்தது சித்தார்த். சாரி சார் சார் சித்தார்த் இல்ல, சுதாகர். சுதாகர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க சார். சுதாகர் சார் மைக்ல இருக்கிறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இல்ல சார், எனக்கு ஒரு 3 கேள்வி. நான் ராசிபுரம் தொகுதியில வந்து இங்க வந்து டிஎம்கே அப்போசிஷன்ல வந்து பிஜேபி நிக்குது. டிவிகேக்கு வந்து இங்க வந்து